அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 47, தெரிந்து செயல் வகை. குறள் எண் 462. தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை என்கிறார் தெய்வப்புலவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தக்கார் என தெரிந்த ஒரு பெரியோருடன் ஆராய்ந்து தாமும் சிந்தித்து செயல்பட்டால் அந்த செயல், அந்த பொருள் நிச்சயமாக கிடைக்கும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் குமரன் என்பவர் வசித்து வருகிறார். அவர் நடுவு நிலைமை தவறாத ஒரு பெரியோருடன் துணை வைத்திருக்கிறார். அதனால் ஒரு செயலை செய்யும் முன் அந்த பெரியோருடன் ஆராய்ந்து தானும் சிந்தித்து அந்த செயலை செய்தால் நிச்சயமாக அந்த பொருள் கிடைக்கும் என்கிறார். அது மட்டுமல்ல, அவர் குமரன் இதே போன்று அந்த நடுவு நிலைமை தவறாத பெரியவருடன் ஆராய்ந்து தானும் சிந்தித்து செய்தால் எந்த செயலையும் சாதிக்க முடியும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.